வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 27/6/2024 வியாழக்கிழமைக்கான முன்பங்குச் சந்தை பகுப்பாய்வு. ஸோ நம்ம இன்றைக்கான அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே நம்ம நினச்சது எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். எஸ்டர்டே ஒரு ரிப்போர்ட் என்னென்னு பார்க்குறப்ப எஸ்டர்டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 3 இண்டெக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ சென்செக்ஸ், நிஃப்டி 50, நிஃப்டி பேங்க் 3 இண்டெக்ஸ் நம்மளுக்கு 0.50% பிலோ 0.50% பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஐடி செக்டார் நம்மளுக்கு நைட்டே வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எஸ்டர்டே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் பெருசாக கிடையாது. பட் ஒரு நியூ ஆல் டைம் ஹையை வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஸ்டில் நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹையை விட ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு மேலே போய் அந்த லெவலில் வந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஐடி செக்டார் எஸ்டர்டே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதுதான் நம்மளுக்கு நிஃப்டி 50 வந்து நல்ல ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ண வச்சிச்சு. சரிங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண எஸ்டர்டேவோட டார்கெட் வந்து 90% டார்கெட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அதோட வீடியோ வந்து நான் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இன்றைக்கும் அதோட நெக்ஸ்ட்டு மெத்தட் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஓவரால் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ண அளவுக்கு எஸ்டர்டே வந்து நமக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுக்கு கிடச்சக்கூடிய ரிப்போர்ட். எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஏ வந்து எஸ்டர்டே வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 3535 கோடி வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 5103 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக வந்து ஆல் டைம் ஹைலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒருவேளை நம்மளுக்கு டிஏ சேல் பண்ணியிருந்தாங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே வந்து டவுன் டர்னில் வந்து வந்திருக்கும். இந்த எஃப்ஐஏ சேல் பண்ணுறதுக்கான சம் ரீசன் இருக்குது. ஸோ நம்ம வேர்ல்டு வைடாக அனலைஸ் பண்ணுறப்ப நான் அதை பற்றி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ என்ன வந்து இம்பாக்ட் ஆகுது யூஎஸில் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ்டர்டேவே சொல்லியிருந்தேன். ஸோ எல்என்டியோட நியூ சேர்மன் வந்து பொறுப்பேற்கிறாரு அப்படின்றதும். சரிங்களா? ஸோ அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் ஒரு சில நியூஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அவருக்கு வந்து எஸ்என் சுப்பிரமணியன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து வெரி டிமாண்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 35,000 லேபரர்ஸ். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம்ல ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25,000 to 30,000 லேபரர்ஸ் வந்து டிமாண்டாக இருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் வேக்கன்சி அறிவிச்சு எங்களுக்கு கிடைக்காமே இருக்காங்க. ஸோ அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு அவர் வந்து. ஸோ இதை பொறுத்தளவுக்கு எல்என்டியில் என்ன நடக்க இருக்குது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, ஸோ எல்என்டியில் நியூ எம்ப்ளாய்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்தளவுக்கு ஒர்க் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கிறது அர்த்தம். ஸோ அப்போ எம்ப்ளாய்மெண்ட் டிமாண்ட் இருக்குங்கிறப்ப ஸோ கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள லாங் பொசிஷனில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப்பிரமணியத்தோட பேஸ் பண்ணி ஸோ அங்கே இருக்கக்கூடிய போர்ட் மெம்பர்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் சொன்னேன் போர்ட் மெம்பர்ஸ். ஸோ இவங்களோட ஐடியாலாம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எல்என்டியோட ஸ்டாக் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒன் ஆஃப் த நிஃப்டி 50 ஸ்டாக். சரிங்களா? ஸோ எல்என்டி ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆனால் நிஃப்டி 50 இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நிஃப்டி 50யோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு நியூஸை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிடக்கூடியது தான். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த NCAER அப்படிம்பாங்க. ஸோ அதாவது அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச். அதாவது நேஷ்னலோட எக்கனாமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு குவார்ட்டர்லி ஒன்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க, இயர்லி ஒன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதை பொறுத்த அளவுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்தோட மூமெண்ட்டை வந்து 7.5% வந்து ஃபினான்ஷியல் 2025 கண்டிப்பாக ஹிட் பண்ணும். ஸோ அப்படின்ட்டு இவங்களும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே ஆர்பிஐ சொன்ன மாதிரி. ஸோ இவங்க வந்து இன்றைக்கி வந்து எஸ்டர்டே ஆர்பிஐ ஜிடிபி க்ரோத்தை பற்றி சொன்னாங்க, இவங்க எக்கானமியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ 7.5% வந்து ஃபினான்ஷியல் 2025 இந்தியா வந்து ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கானமியை பொறுத்தளவுக்கு டே பை டே வந்து ஸ்டேபிள் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு இந்தியா. சரிங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவ். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு புட் கால் ரேஷியோ பேஸ் பண்ணி எஸ்டர்டே மார்க்கெட் வந்து 1.31% வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ திஸ் இண்டிகேட் ஃபார் த லாங். சரிங்களா? மார்க்கெட் வந்து புல்லிஸாக தான் இருக்குது, நம்ம பேரிஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகலை. ஓகே. ஸோ வேர்ல்டு வைடாக அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன விதமான கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் நிஃப்டி நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 53 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ 0.22% வந்து நெகட்டிவாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் S&P 500 ஃப்ளாட் அண்ட் பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிலோ 0.50% வந்து பாசிட்டிவ் வந்து நம்மளுக்கு நாஸ்டாக் S&P 500 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா?
ஸோ கிஃப்ட் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் சம் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி இண்டிகேட் பண்ணியிருக்கு சரிங்களா. கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.8% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பிரண்ட் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 0.26% பாசிட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது, எல்லாமே நியூட்ரல் லெவலில் தான் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏடிஆர்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஆக்சிஸ் பேங்க்லாம் நியூட்ரலில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட் வந்து சம் டேஸில் வந்து இப்போ நம்ம ப்ரீவியஸ் டேஸில் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து சம் நியூட்ரல் ஆகிட்டு ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கலாம் சரிங்களா. ஸோ HDFC பேங்க் ஏடிஆர் 0.9% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் 0.38% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு மிக்சட் ஏடிஆராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த விதமான ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல சரிங்களா. ஸோ ஐடியை பொறுத்தளவுக்கு இன்ஃபோசிஸ் ஏடிஆர் நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் ஆல் ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு நியூட்ரலாக அதோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ட்ரு ஆகாமே இருக்குது ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடாக அனலைஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொன்னேன்ல. ஸோ யூஎஸில் என்ன ப்ராப்ளம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா ஸோ ஆல்ரெடி யூஎஸில் என்ன ப்ராப்ளம் நடந்துட்டுருக்குங்கிறத பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் போகும். அதை பற்றி நான் போகல சரிங்களா. ப்ளம்பர்க் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அவர் தான் வந்து இந்த அதானி ரிப்போர்ட்லாம் வந்து வெளியிட்டவர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸ் கன்சியூமர்ஸ் வந்து ஸோ எக்கனாமி வந்து டூமர்ஸ் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இன்னமும் எக்கானமியை பற்றி கவலைப்படாமல் ஒரு முட்டாள்தனமான சில்லியான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா டே பை டே வந்து குட்ஸ் வந்து நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ லக்ஸுரி கார்ஸ் அண்டு ஸ்விம்மிங் ஃபுல் லக்ஸுரி ஹவுஸ் இந்த மாதிரி டே பை டே வந்து நிறையா வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதனால் என்னடா பிரச்சனை, எக்கானமி பிரச்சனைனா என்னடா மார்க்கெட்டுக்கு பிரச்சனையாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டே வந்து டிவால் ஆகக்கூடிய ஒரு லெவலில் வந்து இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஎஸோட பட்ஜெட் டெபிசிட் வந்து ஹியூஜாக இருக்குது. அதாவது யூஎஸ்க்கு தேவையான நிதி பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து அமெரிக்கனோட எக்கானமியை சுத்தமாக அழிச்சிடும். எப்பொழுதுமே நிதி பற்றாக்குறை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க ஸ்டேபிளாக வந்து அந்த கண்ட்ரியை வந்து ரன் பண்ண முடியும். ஆனால் எப்போ வந்து நிதி பற்றாக்குறை வந்து அதிகமாகிட்டே வருதோ ஸோ அப்போ அவங்க ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோ அல்லது ஜுவல்ஸ் கோல்ட்ஸோ ஸோ இது மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளத்தை வச்சோ ஏதோ ஒன்று வச்சு அவங்க வந்து நிதியை வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. வேர்ல்டு பேங்க்லேருந்து வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மற்ற பீப்புள்ஸ்டே இருந்து வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த டேஞ்சர் சரிங்களா. ஸோ அதனால் அந்த எக்கானமி வந்து ரொம்ப வந்து பாதிக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லேருந்து மக்கள் வாங்கக்கூடிய லோன்ஸ். ஓகே, ஸோ நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய, அதாவது நம்ம மீன்ஸ் யூஎஸ் மக்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த பணம் தான் இதுக்கான காரணம் சரிங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு யூஎஸ் மார்க்கெட் நம்மளுக்கு டோட்டலி வந்து நெகட்டிவாக இன்னும் மாறல. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட் சரிங்களா. ஸோ இப்போது வரக்கூடிய காலங்களில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு சடனாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு வேர்ல்டு வைடாக பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சக்கூடிய ரிப்போர்ட் சரிங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி சம் இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸ் இருக்குது. யூஎஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸோட டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஜிடிபி ப்ரைஸ் இண்டெக்ஸ் குவார்டர் ஃபைனலோட குவார்டர் 1 டேட்டா வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது சரிங்களா. அடுத்து ரீட்டைல் இன்வென்டரிஸ் ஸோ அதோட டேட்டாஸ் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஜிடிபி அப்படிம்பாங்க, குட்ஸ் ட்ரேட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ வந்துருக்கு ஸோ அப்படிங்கிறது ஹோல்சேல் இன்வென்டரிஸ். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ ஜிடிபி ரொம்ப முக்கியம் சரிங்களா. இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணி அதோட டேட்டாஸ் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி நம்மளுக்கு ஈவினிங் தான் வந்து பப்ளிஷ் ஆகும் சரிங்களா. ஓகே, ஸோ இதான் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிடக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதோட லாங் டேர்ம் அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே நான் டெலகிராம் சேனலில் பப்ளிஷ் பண்ண மாதிரி என்னோட லாங் டேர்ம் டார்கெட் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மூவ்மெண்ட் பாருங்கள், மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட லெவல்ஸில் வந்து என்ன ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 3 டேஸ் எனக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்துச்சு மார்க்கெட் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் என்னோட நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 24,600 தான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது லாங் டேர்மில். என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டே கிடைக்கல. ஃபுல்லாக வந்து 23,899 வரல, 89 ஸோ 90 அந்த லெவலுக்கு தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்காண்டி நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணும். இதுவே எனக்கு சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகுங்க இல்லை ரெசிஸ்டன்ஸாக
நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை மூவ் பண்ணுதா அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு டேயில் நடந்தால் தான் கன்ஃபர்மேஷனே வந்து எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் ஒன்ஸ் இங்கேருந்து மார்க்கெட் அது விழுக ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட 23,340 வரையும் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி, மந்த்லி அண்ட் வீக்லி எக்ஸ்பைரி அப்படிம்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனல் எக்ஸ்பைரி. இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நிஃப்டியோட ட்ரேடிங் லெவல்ஸ். மார்க்கெட் ஃபர்தராக வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது பர்டிகுலராக 23,900 இருக்கலாம், 24,000 இருக்கலாம். ஸோ 24,000 ஆஃப் த மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும். பட் இந்த ஒரு ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, சரிங்களா, ஃபர்தராக இன்ட்ராடே லெவல்ஸ் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுப்போம். ஸோ என்னன்னா மார்க்கெட் இப்போ இறங்கிட்டு இருக்கனால நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 23,800 வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,800 to 790 வரையும், சரிங்களா? ஸோ 790 to 800 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் அதை நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,750 அதெல்லாம் நம்மளுக்கு அழகாக பிரேக் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 23,700 தான் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகும் ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா. நெக்ஸ்ட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீடெஸ்ட் கன்ஃபர்மேஷன் எடுத்து மறுபடியும் இதை வந்து பிரேக் பண்ண வருதுன்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே விழுக ஆரம்பிக்கும். இல்லை நம்மளுக்கு 23,800 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எஸ்டர்டே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிச்சு. பட் எதிர்பார்த்த லெவலுக்கு போகல. பட் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருச்சு. ஸோ என்னோட லெவலில் வந்து பிரேக் அவுட் அண்ட் என்ட்ரி வந்து லாங் டேர்ம் என்ட்ரி வந்து நேற்றே வந்து ஆக்டிவ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54,257 தான் என்னோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே சப்போர்ட் எடுக்க பார்த்து ரெசிஸ்டன்ஸாக ரீச் பண்ணிச்சு. பட் இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து டக்குன்னு வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. சரிங்களா? ஸோ அகைன் வந்து நான் இதே லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயின்னு பார்த்தேன். பட் சப்போர்ட் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் மறுபடியும் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 52,400 to 300 52,300 to 400 இந்த ஃபர்தர் லெவலுக்குள்ள வந்து சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து 52,100 இல்லைனா 52,000 வந்து மார்க்கெட் வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ். ஸோ இதுவே ஃபுல்லாக கன்ஃபர்மேஷனாக நம்பி நீங்கள் ட்ரேட் வந்து எடுக்கக்கூடாது. இன்ட்ராடே லெவல்ஸ் இருக்குது, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? ஸோ இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்தளவுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம ட்ரேடே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் எனக்கு பிரேக் அவுட் நெக்ஸ்ட் லாங் டேர்ம் என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு ஸ்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஆகிற ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. கண்டினியூஷன் பையிங் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,000 வந்து போயிட்டு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு ரீச் பண்ணிடும். சரிங்களா? ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா, ஸோ நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் தான் பேங்க் நிஃப்டியோட கன்ஃபர்மேஷன் தான். ஃபின் நிஃப்டி நம்மளுக்கு கீழே விழுது அப்படின்னா 23,400 வரையும் விழுகணும். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சப்போர்ட் பிளேஸில் தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது 23,400 பிரேக் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு 23,243 ரீச் பண்ணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு இதுவே நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,900 வந்து நம்மளுக்கு போய்ட்டு ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே. ஸோ அண்ட் ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, நான் டே பை டே சொல்கிற மாதிரி தான் எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து எல்லோரும் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது இப்போ நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸில் வந்து நம்மளுக்கு ரீச் பண்ணியிருக்கு டெக்னிக்கலி. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு சில கன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு கிடச்சுன்னா நம்மளுக்கு இன்னமும் மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமா அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு டெக்னிக்கலி ஒரு செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது மார்க்கெட். ஸோ யாருமே வந்து செல் பண்ணக்கூடாத வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் யூஎஸ் எக்கானமி டவுன் ஆகிறதுனால எஃப்ஐஎஸோட கண்டினியூஷன் செல்லிங் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்குது. ஸோ இவ்வளோதான் என்னோட சஜஷன். ஸோ டிஏஎஸ் வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்னமும் ஆக்டிவாக வந்து பை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ உங்களுக்கு லைவ் அப்டேஷனை பற்றி ஃபியூச்சரில் தேவைப்படுது அப்படின்னா ஸோ மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நானும் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
and I am not a SEBI registered advisor. This video for fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.